அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒர்க் டே. பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிளம்பிட்டுருக்கேன். போன வாரம் முழுக்க பல்லை காட்டி சிரித்து கொண்டிருந்த சூரியன் இந்த வாரம் முழுக்க மேகங்களால் சூழப்பட்டாருங்கிற மாதிரி போன வாரம்லாம் சரியான வெயிலுங்க. பாருங்கள், இப்போ சரியான மழை. காலையில் 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. சட 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 சடன்னு ஒரே மழை. இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த மழையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தான் மழை, குளிர், வெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நெதர்லாண்ட்ஸினுடைய புவியியல் அமைப்பே அப்படித்தான். நார்த் சீக்கு பக்கத்தில் இருக்கிறங்கேட்டு அங்கே உருவாகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற வானிலையையும் அப்படியே கொஞ்சம் மாற்றுது. இந்த மாதிரி வானிலையை நம்மளால் எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதே போல் தான் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியறது இல்லை. வானிலையும் சரி, வாழ்க்கையும் சரி எப்போவுமே நிலையானதாக இருக்கிறதில்ல. எப்போவுமே மாறிக்கிட்டே தான் மாறி மாறி வர்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல தான் நம்மளுடைய வலிமை